நமஸ்தே. இப்போ நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம் வந்து 3 ஹார்ஸ் இல்லையா? இந்த 3 ஹார்ஸ்க்குள்ளாடி நம்ம எப்படி நம்மளோட பேப்பரை வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஓகே. எப்போவுமே நீங்கள் வந்து ரோம லெட்டரை இந்த மாதிரி ஃபுல் ஹெட்டிங்காக நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கணும். அதுக்கப்புறமா கொஷின் நம்பர்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும். அந்த கொஷனோட ஹெட்டிங் சப்ஹெட்டிங் எழுதிக்கோங்க. இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதுங்க. அப்போது உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரெஷனை தரும். அதே மாதிரி இப்போது சப்தம் இருக்குன்னா சப்தக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது இல்லையா? அந்த டைப்ஸோட ஹெட்டிங்கை கூட நீங்கள் வந்து இப்படி பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்கள். இதில் கூட நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுங்கள். எப்போவுமே எந்த ஒரு மிஸ்டேக் நீங்கள் போட்டிங்கனாலுமே எப்போவுமே நீங்கள் கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணாமல் இப்படி நீட்டாக நீங்கள் எழுதினாலே போதும். லாஸ்ட்டில் எல்லா கொஷினும் முடிக்க போச்சில் இந்த மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணி முடிக்கணும். ஓகே. நிறைய பேர் பண்ணக்கூடிய மெயின் தப்பு என்ன அப்படின்னா கொஷின் நம்பரை தப்பாக போடுறீங்க. ஸோ கொஷின் நம்பரை நீங்கள் வந்து தப்பாக போடக்கூடாது. சப்போஸ் இது வந்து 6th இருந்துச்சுன்னா 6ன்னு மென்ஷன் பண்ணும். இது இல்லை 5th இருந்துச்சுன்னா 5ன்னு மென்ஷன் பண்ணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கட் பண்ணியிருக்கு. ஆனால் கட் பண்ணதை நீட்டாக தான் கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஓவராலாக இந்த பேப்பர் பார்க்கும்போதுல இது கட் பண்ணது அந்தளவுக்கு நம்மளுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு லைட்டான ஸ்ட்ரைக் தான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்ம இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறது பெட்டர். இல்லாமல் நம்ம இப்படி க்ராஸாக நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. இல்லை கூட நம்ம வந்து கரெக்டாக இங்கே நம்பர்ஸ்லாம் போட்டு ஸோ லைன்லாம் ட்ரா பண்ணி இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் நீங்கள். ஓகே. இதுவுமே அதே மாதிரி தான். இதுவுமே இங்கே மெயினாக இங்கே சப்ஹெட்டிங்ஸ் வருது. இப்போது செகண்டில் ஆ அப்படின்னா அடுத்ததும் ஆன்னு நீங்கள் போடணும், ஈன்னு போடணும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் விடக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து சுத்த கேஜியில் நம்ம சேஞ்ச் தி கரெக்ட் சென்டென்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுங்கள். எதோ சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு ஹைலைட் பண்ணும்போது இதை கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் கரெக்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி இப்படி வச்சன் பதிலையெல்லாம் ஆர்டர் ஆட்டாக எழுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நிபந்து கேட்டிருப்பாங்க இல்லையா? இதில் ஆக்சுவலி பேராகிராஃபாக எழுதியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் வைஸாக எழுதணும். பாயிண்ட் வைஸ் ஆகிட்டு நம்ம இவ்வளோ எழுதும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு கண்டென்ட் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம நிறைய எழுதி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது 15 மார்க்ஸ்னால நிறைய எழுதி இருக்கிற மாதிரி தெரியும் போச்சுல நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ இல்லை லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்கில் 2 கொடுத்துட்டு 1 எழுத சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த 1 எழுதும் போச்சில் அந்த லெட்டரோட ஹெட்டிங்கையும் எழுதுங்க. இங்கே ஹெட்டிங் எழுதலை, ஆனால் நீங்கள் ஹெட்டிங்கையும் எழுதுங்க. ஓகே. அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி தான் எல்லா சப்ஹெட்டிங்ஸுக்குமே நீங்கள் வந்து பிளாக் பென் வச்சு ஹைலைட் பண்ணுங்கள். இங்கே இந்த மாதிரி சதன்யவாத் இந்த மாதிரிலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணோம். ஓகே. அண்ட் இங்கே ப்ரிசைஸ் ரைட்டிங்க்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா இங்கே வந்து நான் பாக்ஸ் போடணும். ஆனால் இங்கே இவங்க பாக்ஸ் போடல. இந்த தியே கயே கூல் ஷப்த லிக்கே கயே கூல் ஷப்த் இதை ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. ஓகே. பாக்ஸ் போட்டு இதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஹாஃப், இப்போது 100 வேர்ட்ஸ் இருக்குன்னா 50 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வந்து 160 வேர்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஹாஃப் 80 ஆச்சும் நீங்கள் இந்த ஷார்ட் பண்ணி எழுதிருக்கிறதுல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இது பிரத்ய பாஷா நம்மளோட ஓன் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது பாருங்கள். இங்கே வந்து அழகாக பாயிண்ட் வைஸ் எழுதியிருக்கு இல்லையா? இல்லை இந்த பாயிண்டெல்லாம் பாருங்களேன். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதும் போச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே இந்த பாயிண்ட் வைஸ் தான் நம்ம வந்து போட்டு எழுதணும். இனியாட்டு ஹிந்தி மேன் அனுவாத் கேஜி இதுவுமே இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் போட்டு எழுதும் போச்சில் கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்ஸும் இது வந்து நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து 10 மார்க்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்படி எழுதுறதுக்கும் ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாம் எழுதி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எக்ஸாமுக்கு. தன்யவாத்.